அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் இஸ்ஹாக் லப்பை. நான் காயல்பட்டினத்தில் மஹதரத்துல் காதிரி அரபிக் கல்லூரியில் 6ஆம் வருடம் ஓதிக்கொண்டிருக்கிறேன். என்னுடைய கேள்வி, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவர்களுடைய மக்கள் புகழ்ந்தது போன்று என்னை புகழாதீர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆனால் சுப்ஹான மௌலிதில் வரம்பு மீறி புகழக்கூடியதும் உண்மைக்கு மாற்றமான கருத்துக்கள் இருப்பதாக சொல்கிறார்கள். உதாரணமாக அந்த கஃபார் சகோதரர் கேட்டார்கள், விளக்கம் அளித்து விட்டீர்கள். அதே யானபி பைத்தில் மன்ரா ஒஜஹக்க யஸ்அத் என்ற அடியை சொல்லிவிட்டு இடையில் ஒருவர் டிவியில் பேசினார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தவர்கள் நேர்வழி பெற்று விடுவார்கள், அவர்களுடைய முகத்தை பார்த்தவர்கள் நேர்வழி பெற்று விடுவார்கள் என்று சொன்னார்கள். இப்படி இருக்குமேயானால் அவரை பார்த்தவர்கள் அபூஜஹில் ஒருவன், அவன் நேர்வழி பெற்றிருக்க வேண்டுமே என்று அவரும் குழம்பி மக்களை குழப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கு தெளிவான கருத்துக்களை சொல்லுமாறு அன்புடன் வேண்டுகிறோம். அருமையான சகோதரர்களே, அபூஜஹிலும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தான், அவனுக்கு ஹிதாயத் கிடைக்கலையே. அபூஜஹில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கவில்லை. ஆமினா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மகன் என்று பார்த்தானே தவிர அல்லாஹ்வுடைய ரசூல் என்று பார்க்கவே இல்லை. அல்லாஹ்வுடைய ரசூல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த கண்ணோட்டத்தோடு யார் பார்த்திருந்தாலும் அவர் ஹிதாயத்தை பெற்றிருப்பார். அவனுடைய கண்ணோட்டம் வேறு கண்ணோட்டம் என்பதை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். ஒரு விஷயம். இரண்டாவது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னை ஈசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மக்கள் அவர்களை புகழ்ந்ததை போல புகழாதீர்கள். இதிலேயே நீங்கள் நல்ல புகழுங்கள். எப்படி புகழாதீர்கள்? அல்லாஹ் என்று சொல்லாதீர்கள், அல்லாஹ் என்று சொல்லாதீர்கள், இறைவன் என்று சொல்லாதீர்கள். மறைமுகமாகவும் சொல்ல வேண்டாம், தெளிவாகவும் சொல்ல வேண்டாம். இப்ப மௌலிதுல வரக்கூடிய எந்த செய்தியிலும் எந்த வார்த்தையிலும் ஒரு அணு அளவு கூட அல்லாஹுடைய அளவுக்கு நாம் இடம் கொடுக்கவே மாட்டோம். அப்ப கஃபார், நம்ம அந்த சகோதரர்கிட்ட கேட்கலாம் நினைச்சோம், நீங்க அரபி ஓதுனவங்க தானே, அந்த என்பதற்கு என்ன அர்த்தம், கஃபார் என்பதற்கு என்ன அர்த்தம், கஃபார்ல ஃபஆல் வந்தா அந்த வஸல்ல வந்தா என்ன அர்த்தம், ஹதாயா என்பதற்கு என்ன அர்த்தம், ஹதாயா என்ற வார்த்தைக்கு என்ன விளக்கம், அது ஒருமை வார்த்தையா பன்மை வார்த்தையா, அது இணைக்கப்பட்ட வார்த்தையா தனி வார்த்தையா என்றெல்லாம் அவரை கேள்வி கேட்க வைத்திருப்போம். ஆனால் நான் ஒரு வார்த்தையை முன்னால் சொல்லிவிட்டேன், இது விவாத அரங்கல்ல என்று. இல்லை என்றால் அவரை நிறுத்தி, சகோதரர் தானே, நம்ம சகோதர பாசத்தோட அவர்கிட்ட அந்தனா என்ன கஃபார்னா என்னன்னு கேள்வி கேட்டிருப்போம். இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்ன ஈசா அலைஹிஸ்ஸலாம் அளவுக்கு புகழாதீர்கள், அவங்க இறைவன் என்று சொன்னார்கள். நாம சொல்லுகிறோம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மன்னிக்கும் தன்மை இருக்கிறது, ஆனால் அது அல்லாஹ் கொடுத்த மன்னிக்கும் தன்மை நமக்கும் இருக்கிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இருக்கிறது. நமக்கு இருப்பது அல்லாஹ் தந்த தன்மை குறைவான தன்மை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அல்லாஹ் கொடுத்த தன்மை மன்னிக்கும் தன்மை அது அதிகம் அதிகம் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை. அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய கஃபார் என்ற தன்மை அவனுக்கு சொந்த தன்மை, யாரும் கொடுத்த தன்மை அல்ல, ஏற்றத்தாழ்வை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை அல்ல, குறைவு நடுவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை அல்ல. கண்மணி நாயகத்தின் தன்மை ஏற்றத்தாழ்வை ஏற்றுக்கொள்ளும், அது அல்லாஹுவால் கொடுக்கப்பட்ட தன்மை. எல்லா விஷயத்திலும் அப்படித்தான். உதவி செய்யுங்கள் என்று கேட்டாலும் நாயகமே, அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த ஆற்றலின் மூலம் நீங்கள் உதவி செய்யுங்கள். நாங்கள் உங்களிடத்தில் எங்களுடைய கஷ்டத்தை முறையிடுகிறோம் என்று சொன்னால் அல்லாஹ்விடத்தில் முறையிடுவது, யா அல்லாஹ் உன்னுடைய சொந்த குதிரத்தின் மூலம் நீ உதவி செய் என்ற முறையில். கண்மணி நாயகத்திடத்தில் கேட்கிற பொழுது, யா அல்லாஹ் நீ கண்மணி நாயகத்திற்கு கொடுத்த உதவியின் மூலம் உதவி செய் என்று கேட்கிறோம். அல்லாஹ்வையும் ரசூலையும் பிரித்து பிரித்து விளங்குகிறோம். சுன்னத் வல் ஜமாஅத்தின் அகீதா, அல்லாஹ்விற்கு கொடுக்கும் அந்தஸ்தை யாருக்கும் கொடுக்க மாட்டோம். அல்லாஹ் யாருக்காவது ஒரு அந்தஸ்தை, ஒரு குதிரத்தை, ஒரு சிறப்பை, ஒரு ஆற்றலை
கொடுத்தால் மறுக்கவும் மாட்டோம். கண்மணி நாயகத்திற்கு உயிரோடு இருக்கிற பொழுதும் உதவி செய்யும் ஆற்றல் இருக்கிறது, இறந்த பின்பும் அல்லாஹ் கொடுத்த ஆற்றல் இருக்கிறது என்ற அடிப்படையில் மௌலிதில் உதவி கேட்கிறோம், நோய் நிவாரணத்தை கேட்கிறோம், கஷ்டங்களுக்கு நிவர்த்தி கேட்கிறோம், உதவியை கேட்கிறோம், மன்னிக்கும் தன்மையை கேட்கிறோம். கேட்போம் கேட்போம், கியாமத் நாள் வரையிலும் கேட்போம், கியாமத்துக்கு பின்னாலும் கேட்போம்.